நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று சேவித்த அதே அத்தியாயம்தான் தொடர்கிறது. தக்ஷன் சிவபெருமானை வேண்டிக் கொண்டிருக்கிறார். தொடர்கிறார் அவர். குரோதத்தின் முடிவான சமஸ்வரூபரும் பிராதி லோகங்களின் முடிவான பிரம்ம ரூபரும் நாம ரூப பிரபஞ்சத்திற்கு காரணமான ஈஸ்வராதிஷ்டான பிரம்ம ரூபரும் துரிய பிரம்மனுமான உமக்கு நமஸ்காரம். பிராதிலோகம் நாம ரூப பிரபஞ்சம் அதன் காரணமான ஈஸ்வரர் இவைகளில் பிரியமுடையவரும் மிகவும் சமத்தை அடைகின்றவரும் எப்பொழுதும் மலைகளையும் விருட்சங்களையும் இருப்பிடமாக உடையவருமான உமக்கு நமஸ்காரம். வபையில் நரி போல ஆசை உள்ளவரும் தாரகரும் தரரும் யக்னரும் யஜியும் சுகதரும் பிரகூதருமான உமக்கு நமஸ்காரம். பிரஜாவாகரும் தாந்தரும் தப்பியரும் ஆதானருமான உமக்கு நமஸ்காரம். தடரும் தட்டியரும் சமுத்திரமுமான உமக்கு நமஸ்காரம். அன்னதரும் அன்னத்திற்கு பதியும் அன்னத்தை அருந்துகின்றவருமான உமக்கு நமஸ்காரம். 1000 தலை உடையவரும் 1000 பாதங்களை உடையவருமான உமக்கு நமஸ்காரம். உயரத் தூக்கப்பட்ட 1000 சூலாயுதம் உடையவரும் 1000 நேத்திரங்கள் உடையவரும் பால சூரியன் போன்ற நிறமுள்ளவரும் பாலனுடைய ரூபத்தை தரிக்கின்றவருமான உமக்கு நமஸ்காரம். பாலர்களான சிநேகிதர்களை ரட்சிக்கின்றவரும் பால விளையாட்டுடன் கூடியவரும் விருத்தரும் லுப்தரும் சுப்தரும் சோமனருமான உமக்கு நமஸ்காரம். அவைகளால் அடையாளம் செய்யப்பட்ட கேசத்தை உடையவரும் தர்பை போன்ற கேசத்தை உடையவருமான உமக்கு நமஸ்காரம். யஜனம் முதலான 6 கர்மங்களிலும் சந்தோஷம் உடையவரும் யக்னம் அத்தியனம் தானம் என்கின்ற 3 கர்மங்களில் பற்றுதல் உள்ளவருமான உமக்கு நமஸ்காரம் என்று தொடர்கிறார் தக்ஷன். இதில் சிவபெருமானை கரையேற்றுபவர், கரையேற காரணர், யாகம் செய்கிறவர், பிராமணன் முகமாக திருப்தி அடைகிறவர், அக்னிமுகமாக திருப்தி அடைபவர், யக்னத்தை நிறைவேற்றும் ரித்விக்கு முதலானவர்களாக இருப்பவர், ஜிதேந்திரியர், சத்வமயர், ரஜோமயர், கரையாய் இருப்பவர், நதியாய் இருப்பவர், அன்னமளிப்பவர், இதனால் பால கிருஷ்ண ரூபமாக லீலை செய்தவர் என்பது சூக்ஷிக்கப்பட்டிருக்கிறது என்பது பழைய உரை. ஆசை கொண்டவர், கலங்கினவர், கலக்குகிறவர் என்ற ரீதியிலே சொல்லப்பட்டுள்ளது. தொடர்ந்து தக்ஷர் சிவபெருமானை வழிபட்டு ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். விதிப்படி வர்ணாசிரமங்களுடைய தனித்தனி கர்மங்கள் இருக்கின்ற உமக்கு நமஸ்காரம். குஷரும் கோஷரும் கலகலருமான உமக்கு நமஸ்காரம். வெளுப்பாயும் பொன்னிறமாயும் உள்ள கண்களை உடையவரும் கருப்பாயும் சிவப்பாயும் உள்ள விழிகளை உடையவரும் சபாசத்தை ஜெயித்தவரும் தண்டரும் ஸ்போடனரும் கிருசரரும் தர்மம் காமம் அர்த்தம் மோட்சம் இவைகளில் சொல்லக்கூடிய கதைகளை உடையவரும் சாங்கியரும் சாங்கியர்களில் முக்கியவரும் வேதாந்த விசாரத்தையும் தியானத்தையும் அனுகிரகித்து நடத்துகின்றவருமான உமக்கு நமஸ்காரம். தேர் ஏறவும் தேர் இல்லாதிருக்கவும் தக்கவரும் 4 மார்க்கங்களிலும் இரத்தமுடையவரும் மாந்தோலை உத்திரியமாக உடையவரும் யக்னோபவித்தமுடையவரும் உமக்கு நமஸ்காரம். வஜ்ரம் போன்ற சரீர சேர்க்கையை உடையவரே, மஞ்சள் நிறமான கேசமுடையவரே உமக்கு நமஸ்காரம்.
மூன்று கண்ணுடைய அம்பிகைக்கு நாதரான உமக்கு நமஸ்காரம். வைகதரே அவ்யக்தரே உமக்கு நமஸ்காரம். காமரே காமதரே காமதனரே, திருப்தி அடைந்த பிரம்மத்தையும் திருப்தி அடையாத ஜகத்தையும் விசாரிக்கின்ற உமக்கு நமஸ்காரம். சர்வரே சாவதரே சாவகனரே, சந்தியா காலத்தினால் உண்டாகும் சிவப்பு வர்ணமாய் இருப்பவரே உமக்கு நமஸ்காரம். பெரிய பலமுடையவரே, பெரிய கைகள் உடையவரே, விரிவான புத்தியை உடையவரே, பெரிய காந்தி உள்ளவரே, பெரிய மேகங்களின் கூட்டத்திற்கு நிகரானவரே, மகா காலரூபியே, ஸ்தூலரே, ஜீரணமான அங்கங்கள் உடையவரே, ஜடையுள்ளவர் போல் நடிப்பவரும் மர உரியையும் புலித்தோலையும் தரிக்கிறவரும் பிரகாசிக்கின்ற சூரியனும் அக்னியும் போன்ற ஜடையுள்ளவரும் மர உரி மாந்தோலை ஆடையாக உடையவருமான உமக்கு நமஸ்காரம். ஆயிரம் ஆதித்யர்களுக்கு நிகரானவரே, தவத்தை நித்தியமாக உடையவரே, உன்மாத்திரனரே, உமக்கு நமஸ்காரம். அநேக சுழிகளுள்ள கங்கா ஜலத்தினால் நனைந்த கேசமுடையவரே, சந்திரனை மாறி மாறி உண்டாக செய்கிறவரே, யுகங்களை திருப்புகிறவரே, மேகங்களை திரும்பச் செய்கிறவரே, உமக்கு நமஸ்காரம். நீரே அக்னம் அத்தா போக்தா அன்னதர் அன்னபுக்கு, அன்னத்தை சிருஷ்டிக்கிறவர், பக்தா பக்வபுக், பவனர் அனலா, ஜராயுஜங்கள் அண்டஜகள் ஸ்வேதஜங்கள் உத்பிஜங்களாகிறீர் என்று இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஆக இப்பொழுது வரை அவர் சேவித்தது என்னவென்று நாம் சேவித்தோம் என்றால், சிவபெருமானை தக்ஷகன் கோஷிக்கத்தக்கவர், கோஷரூபி, தண்டம் என்னும் ஆயுத ரூபி, பிளக்கிறவர், கபிலராய் இருப்பவர், காரியரூபி, காரணரூபி, காமத்தை அளிப்பவர், மன்மதனை கொன்றவர், எல்லாவற்றையும் சம்ஹரிப்பவர், ஜட்டிலே என்பது மூலம் மயக்குகிறவர், மேற்கொண்டு உண்பவர், போகங்களை அனுபவிப்பவர், அன்னத்தை காப்பவர், சமைப்பவர், பக்குவமானவைகளை உண்பவர் என்பது வரை சொல்லியிருக்கிறார். இன்னும் பகவான் சிவபெருமானை தக்ஷகன் தொழுது கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறார் என்பதை நாளை சந்திக்கும் போது சேவிக்கலாம். நமஸ்காரம்.